விசுவாசம் நம்பிக்கையின் வடிவிலே தான் ஆரம்பமாகிறது. அது நான் விரும்புகிற காரியங்களை குறித்த ஒரு எதிர்பார்ப்பும் தரிசனமும். ஒரு ஆளுக்கு எதுவுமே இல்லைனாலும் நம்பிக்கை இருந்தால் அவன் பழச்சிக்குவான். ஏன்னா நம்பிக்கையில் தான் எதிர்காலமே ஆரம்பிக்கிறது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு எதிர்காலமே கிடையாது. நம்பிக்கை இருந்தால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். நல்ல ஒளிமயமான ஆசீர்வாதமான அர்த்தமுள்ள நல்ல ஒரு வாழ்க்கையும் எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நம்பிக்கைனா என்னென்னு அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அந்த நம்பிக்கை எப்படி வளர்க்கிறது, எங்கேருந்து வருது இந்த நம்பிக்கை? இந்த நம்பிக்கை எப்படி விட்டுறக்கூடாது, நம்பிக்கையில் எப்படி அசையக்கூடாது, அசையாமல் இருக்கணும். அந்த நம்பிக்கையில் இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ள வேணுங்கிறதெல்லாம் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம்னா, எது போனாலும் சரி நம்பிக்கை போகாமல் இருந்ததுன்னா நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நம்பிக்கை இல்லாத ஆளை பார்த்தா பரிதாபப்பட வேண்டியது தான். காசு இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஆள் சொத்து இல்லாமல் இருக்கலாம், இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெரிய பதவி இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெரிய அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி அவன் கீழே கிடக்கலாம். ஆனால் நம்பிக்கை இருக்குதா, நான் சொல்லுகிறேன், அது அவனை மேலே கொண்டு வரும்.